வெற்றியின் ரகசியம் உங்க பொண்டாட்டிட்டு தான் இருக்குது. லைஃப்ல எதை நினைச்சாலும் சாதிக்கலாம். ஹாப்பியா என்ஜாயபிளா இருங்க. தொழில் விருத்தி, தொழில் லாபம், மழை போல் தொழில் லாபம், வானமே எல்லை. பேச்சுவார்த்தை நன்றாக இருக்குது. எடுக்கிற முடியல ஜெயிக்கிறீங்க. கோல்டன் ஜூப்ளி 6 months ஆஃப் யுவர் லைஃப். பொருளாதார விருத்தி, ஆமா. வண்டி வாகனம் கிரேட். தேவை தைரியம், மன தெளிவு, நம்பிக்கை. இதுதான் வாய்ப்பு. இந்த 2.5 வருஷத்தை விட்டுட்டீங்கன்னா இதே மாதிரி நல்ல காலம் வரும்னு சொல்ல முடியாது. உங்க உடம்பு மனசும் பக்காவா இருக்குது. வணக்கம் நம்பர்களே, நான் உங்கள் ராதன் பண்டிட், சிங்கப்பூர்லேருந்து ஒரு எக்ஸ்ட்ராடரி பார்க்ல இந்த வீடியோ உங்களுக்கு கொடுத்துட்ருக்கேன். இது மகர ராசிக்கு இந்த சனி பேச்சு எப்படி இருக்க போகுது. சனி கும்பராசிலேருந்து மீனராசிக்கு 29 மார்ச் 2025 போறார். அவர் மீனராசியில ஜூன் 3ஆம் தேதி 2027 வரைக்கும் இருக்காரு. 2 வருஷம் 2 மாசம் 4 நாட்கள். மகர ராசிக்கு 7.5 சனி முடிய போகுது. இந்த 7.5 சனி முடிந்து மகர ராசிக்காரர் எப்படி இருக்க போறாங்க, 3ஆம் வீட்டு சனி என்ன செய்ய போகுதுங்கிற வீடியோ தொகுப்பு தான் இது. உங்களுக்கு நண்பர்களே, இது ஒரு வகையில மிகப்பெரிய ரிலீஃப். அடுத்தது பெரிய தெய்வாதீனம். ஏன் அப்படி சொல்றேன்னா, இது எல்லா ராசிக்கும் இப்படி பொருந்தாது. இப்ப நான் மீனராசி, 3ஆம் வீட்டுக்கு சனி வரதா எடுத்துட்டீங்கன்னா, 3ஆம் வீட்டுல சூரியன், சந்திரன், செவ்வாய் நட்சத்திரம். ஆமா, கரெக்ட். எல்லா 3ஆம் வீட்டிலையுமே சனி போற பொழுது திரிகோணாதிபதி வீட்டுக்கு போறான். இப்போ உதாரணத்துக்கு மிதுன ராசிக்கு 3ஆம் வீட்டுக்கு சனி வந்தான்னா சிம்ம ராசிக்கு வருவான். கேது சாரம், சுக்கரன் சாரம், சூரியன் சாரத்துக்கு போறான். அப்போ உங்களுக்கு திரிகோணாதிபதியுடைய சாரத்துக்கு தான் போகிறான். அப்போ ஏதோ ஒரு வகையில் திரிகோணாதிபதியுடைய சாரம் நம்மளுக்கு 3ஆம் வீட்டில் கிடைக்கிது. இது அந்த 3ஆம் வீட்டில் சனி நட்சத்திரம், புதன் நட்சத்திரத்தில் உங்களுக்கு சனி போய் உட்கார்றது அவ்வளோ கிரேட். இது ஒரு 5 பார்ட்டாக பிரித்து உங்களுக்கு நான் பலனாக தரப்போகிறேன். இதுக்கு பேர் பொங்கு சனி. 3ஆம் வீட்டில் என்ன பண்ண போகுதுன்னு இப்போ நம்ம பார்ப்போம். இந்த 5 பார்ட்டாக பிரிக்கிற காரணம், சனி நேர் கதியில் இப்போ போனார்னா ஒரு 3.5 மாதம் கழிச்சு வக்கரமாய் திரும்பி வருவார். 4.5 மாதத்துக்கு மறுபடியும் 8 மாதத்துக்கு மறுபடியும் நேர் கதியில் போவார். மறுபடியும் வக்கரமாய் திரும்பி வருவார். மறுபடியும் ஒரு 4.5 மாதத்துக்கு மறுபடியும் நேர் கதியில் ஒரு 6 மாதம் போவார். அப்போ நேர் கதியில் ஒரு 3 தடவை, வக்கர கதியில் ஒரு 2 தடவை, மொத்தமாக 5 முறை சனி தன்னுடைய நிலையை மாற்றுறார். அப்போ இந்த 5 நிலைக்கும் தனித்தனமாக உங்களுக்கு பலன் சொல்ற பொழுது உங்களுக்கு தெளிவாகவும் பயனுள்ளதாகவும் இருக்கும். ஃபைன், நம்ம முதல் நிலைக்கு போகலாம். முதல்ல அவர் எப்படி போய் சேராருன்னா, 29 மார்ச்ல 13 ஜூலை வரைக்கும் நேர் கதியில் சனி இருக்காரு மீனராசியில். அதில் பூரட்டாதி 4ஆவது பாசத்தில் முதல் 29 நாட்கள் அப் டு 28 ஏப்ரல். அது மாதிரி 13 ஜூலை வரைக்கும் உங்களுக்கு உத்திரட்டாதி 1ஆம் பாசம் 2ஆவது பாசனம். ஃபர்ஸ்ட் பூரட்டாதி 4ஆம் பாசனம் குரு சாரம். குரு மகர ராசிக்கு கெட்டவன், 3ஆம் வீட்டுக்கும் 12ஆம் வீட்டுக்கு அதிபதி. கெட்டவன் சாரத்தை 3ஆம் வீட்டில் வாங்குறது விபரீத ராஜயோகம். அப்ப ராயல் குரு சாரம். அப்ப பூரட்டாதி நட்சத்திரத்துக்கு கிட்டத்தட்ட 137 நாட்கள், 147 நாட்கள், 137 நாட்கள், கிட்டத்தட்ட 4 மாதங்கள் 7 நாட்கள். இந்த மொத்தம் 800 நாட்கள் மீனராசியில் சனி. அதுல 4 மாசம் 7 நாட்கள் பூரட்டாதி நட்சத்திரத்துல சனி வர்றது ராயல் அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்போ அந்த ஏப்ரல் மாசம் ராயல். அடுத்தது ஏப்ரலுக்கு சமமா இருக்கும் மே, ஜூன், ஜூலை அப் டு 13th. ஏன்னா சனி சாரத்திலேயே. குரு எங்கேயோ போயிட்டு போறான். இந்த ராசி அதிபதியை பத்திலாம் கவலை இல்லை. 5ஆம் வீட்டுல இருப்பான், 6ஆம் வீட்டுக்கு போவான். 6ஆம் வீட்டுக்கு போனா குரு நல்லதுங்க, மகர ராசிக்கு 3க்கும் 12க்கு அதிபதி. ஸோ அதனால அங்க இருந்தாலும் அவன் நல்லது செய்யறான். அப்போ இந்த என்டையர் இந்த 3.5 மாதங்கள் 105 நாட்கள் உங்க உடம்பு மனசும் பக்கவா இருக்குது. அந்த ராசி அதிபதி 3ஆம் வீட்டுல மறையிறான்னு அர்த்தம் இல்லை. சனிக்கு 3, 6, 11 ராயல் வீடு. அப்போ உடம்பு மனசும் எக்ஸலண்டா இருக்குது. ஃபிட்னஸ் அருமையா இருக்குது. மனத்தெளிவு அதிகமா இருக்குது. மனோ தைரியம் அருமையா இருக்குது. நினைக்கிறத ஜெயிக்கிறீங்க, பிடிவாதமா இருக்கிறீங்க, எடுக்கிற முடிவுல நீங்க ஜெயிக்கிறீங்க, நினைக்கிறதுலயும் ஜெயிக்கிறீங்க. ஏன் நினைக்கிறீங்க எடுக்கிற முடிவில் ஜெயிக்கிறீங்கன்னா, 3ஆம் வீட்டில் சனி இருந்தால் எடுக்கிற முடிவில் அவன் ஜெயிப்பான். அசுர கிரகம் எனக்கு 3ல செவ்வாய் லக்னத்துக்கு. ஒவ்வொரு முறையும் என்னை தோக்கடிச்சிட முடியும்னு சொல்லி எல்லாரும் நினைக்கிற பொழுதெல்லாம் நான் ஜெயிச்சிருவேன் நம்பினேன். காரணம், என்னை வெற்றி வெற்றி வெற்றின்னு கோடிக்கணக்கான தடவை என்னுடைய ஸ்கூல் பசங்களும், என்னுடைய காலேஜ் மெட்டும், எங்க அப்பா அம்மாவும், என்னுடைய சகோதர சகோதரரும், நண்பர்களும் கூட்டிருப்பாங்க. அப்ப கோடான கோடி தடவை இந்த காது வெற்றி வெற்றின்னு கேட்டிருக்குதுன்னா, எதை அதிகமா கேட்கிறோமோ, எதை அதிகமா பாக்குறோமோ, எதை அதிகமா பேசுறோமோ அதுதான் நம்மளுக்கு கிடைக்கும். அதுதான் நம்முடைய வாழ்க்கை. அப்ப வெற்றி வெற்றி என்னை சொல்லிக்கிட்டே இருந்ததுனால நான் ஜெயிக்கத்தான் செய்வேன்னு முட்டாள்தனமாக என் ஆள் மனது நம்புது. அப்ப நான் ஜெயிச்சிடறேன். சோ இதெல்லாம் ஒரு சைக்காலஜிக்கல் திங். அப்ப 3ஆம் வீட்டுல இந்த சனி இருக்கிறதுங்கிறது ஒரு எக்ஸ்ட்ராடினரியான ஒரு ஈவெண்ட். அப்போ நீங்க கிரேட்டா நீங்க ஜெயிக்க போறீங்க. குரு 6ல மறைஞ்சிட்டான், தப்பே இல்ல, அந்த ராசியாதிபதி. அப்ப இந்த காலகட்டத்தில் எடுக்கிற முடிவில் ஜெயிக்கிறீங்க. சொத்து விருத்தி அருமையா இருக்குது. கட்டிடங்கள் வாங்கலாம். வில்லங்கமா ஒரு கட்டடம் இருக்கு, அது போய் வாங்கிருங்க, நீங்க சரி பண்ணிக்கலாம். வில்லங்கத்தோட இருக்க கட்டடம் சனி. வில்லங்கம் இல்லாத பூமி கட்டிடங்கள் செவ்வாயும் சனியும் கலந்தது. அப்ப வில்லங்கமா இருந்தா கூட இங்க வாங்கலாங்கிற நான். அப்ப சொத்து விருத்தி, கட்டிட விருத்தி, பெயர் புகழ் மரியாதை விருத்தி, தடையை உடையுது, கடன் உடையுது, எதிரி அழிகிறா, நாம ஜெயிக்கிறோம், எக்ஸ்ட்ராடினரியா ஜெயிக்கிறோம், வாழ்க்கை துணை அமையுது, நண்பர்கள் அமைறாங்க, கூட்டாளிகள் அமைறாங்க, நீண்ட நாள் வாழ்றதுக்கான வாழ்க்கை முறை கிடைக்குது, அறிவு திறமை வெற்றி கிடைக்குது, சுப செலவுகள் பண்ணலாம், சொத்து விருத்தி இருக்குது, கல்யாண காட்சி எல்லாம் பண்ணிடலாம், தொழில் விருத்தி இருக்கு. லைஃப் ஒரு என்கரேஜா கிரேட்டஸ்டா போகுது. இடம் மாறிடலாம், சூழ்நிலை மாறிடலாம், பழக்க வழக்கங்கள் மாறலாம், ஊர் மாறலாம், நாடு மாறலாம்,
மாறலாம், நகரம் மாறலாம், தொழிலை மாத்திக்கலாம், புதுசா தொழில் துவங்கலாம், ரிஸ்க் எடுக்கலாம். எனக்கு ஒரு ஐடியா தோணுதுங்க. நீங்க வந்து ஜாதகத்தை போய் பாருங்க. எதுக்கா சொல்றேன்னா, இந்த மகர ராசி கும்பராசிங்க இந்த 7 சிக்கி சீரழிஞ்சு இல்லைங்களா, அவ்வளவு நல்லது நடக்கும் போது உங்க 2 ராசி. அப்ப உங்க ஜாதகத்துல ஒருவேளை நல்ல டைமா இருந்துட்டா, நீங்க உதாரணத்துக்கு திருவோண நட்சத்திரம், அவிட்ட நட்சத்திரம், உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்திருக்கீங்கன்னா உங்களுக்கு ராகு திசையோ குரு திசையோ நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உங்க ஜாதகத்துல ஒருவேளை குரு லாபஸ்தானத்துல இருந்தானா, குரு 5ஆம் வீட்டுல இருந்தானா, குரு நல்லா இருந்தானா, குரு 2ஆம் வீட்டுல வக்கரமா இருந்தானா, சோ அது உங்களுடைய குரு எப்படி இருக்கா, ராகு எப்படி இருக்கா, தசை எப்படி இருக்குன்னு பாருங்க. உங்க ஜாதகத்தில் ராயலா இருந்துச்சுன்னா ஒரே ஒரு இடத்துல 10 வருடத்திற்கும் 20 வருடத்திற்கும் கூட வாழ்றதுக்கு வாய்ப்பு. நல்ல அஸ்ட்ராலஜர் கிடைக்கலனா என்ன கான்டாக்ட் பண்ணுங்க, நான் கைடு பண்றேன். உறுதியாக ஒரு வெற்றிகரமான அடுத்த 2.5 வருஷம் காத்துட்டு இருக்குது. இந்த முதல் 105 நாளே நீங்க ஜெயிச்சிடலாம். இது ஃபர்ஸ்ட் பார்ட்டை நான் இப்ப முடிச்சிட்டேன். இப்ப நான் 2வது பார்ட்டுக்கு வரேன். இந்த 2வது பார்ட்ல சனி வக்கரம் அடைஞ்சாரு. அப்ப சனி வக்கரம் அடையுது 13 ஜூலை 2025, வக்கர் நிவர்த்தி அடையுது 28 நவம்பர் 2025. அந்த காலகட்டத்தில் முதல் 83 நாட்கள் சனி வந்து சனிசாரத்தில் அது ராயல். அடுத்தது குரு சாரத்தில் இருக்கலாம். ஆனா வக்கரமாகிறது நல்லதானா, நல்லது இல்லை. அப்ப என்ன பலன்னா, முதல் 3 மாசம் 105 நாட்கள் நம்ம ராயல்னு சொல்லுவோம் இல்லையா, இந்த 138 நாட்கள் பெட்டர், குட் எனஃப், எபோ 100%. நினைக்கிறது நடக்கும், இலக்கை அடையலாம். சின்ன சின்ன தாமதங்கள் ஏற்படும். இந்த வாரம் நடக்கிறது அடுத்த வாரம் நடக்கும். டிராவலிங் மீட்டிங் எல்லாம் சின்ன சின்ன டிஸ்கம்ஃபர்ட் இருக்கு, ஆனா மீட்டிங்ல ஜெயிக்கிறீங்க. புது மனிதர் உங்க வாழ்க்கையில வர்றாங்க, புது ஜனங்க உங்க வாழ்க்கையில வர்றாங்க. நாடு மாறலாம், ஊர் மாறலாம், தொழில் மாறலாம், முயற்சிகள் நன்றாக இருக்கும், எடுக்கிற முடியெல்லாம் ஜெயிப்பீங்க. சாப்பிடுறதுக்கும் திருமணி வண்டி வாங்கினது ஒன்றும் குறையில்ல. கடன் வாங்கலாம், கடன் கொடுக்கலாம். வாழ்க்கை துணையோட ஓரளவுக்கு பரவாயில்ல. பேச்சுவார்த்தையில சின்ன சின்ன குறைகள் இருக்கலாம். இப்போ ஒருத்தருக்கு நீங்க பணம் கொடுக்கறது இந்த வாரம் தரலாம், அடுத்த வாரம் தர வேண்டி வரலாம். உங்களுக்கு ஒருத்தர் இந்த வாரம் தரனா அடுத்த வாரம் தருவாரு. அடுத்தது ஒரு நீண்ட கால வாழ்க்கைக்கான விஷயங்கள் எல்லாம் நீங்க அழகா செஞ்சுக்கலாம். இது எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா, புதிதாக எதையும் செய்யாதீங்க. ஆனா ஏற்கனவே செய்யறதெல்லாம் ராயலா போகும். புதிதாக செய்யலாம். புதிதாக ஏதாச்சும் நீங்க இந்த ஒரு 4.5 மாசத்துல செஞ்சீங்கன்னா அது வெற்றி அடைகிறது இந்த 4.5 மாசம் கழிச்சு தான். ஆனா ஜாதகத்துல இருந்து அது அப்படியே உங்களுக்கு நடக்கும். அப்ப நீங்க ஜாதகத்தை பார்த்துட்டு போற பொழுது இந்த 4.5 மாதங்களை ஒரு 150% இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. 100 to 150. இதற்கு முன்னால சொன்ன 105 நாட்கள் அது வந்து எனக்கு தெரிஞ்சு 3-4 மடங்காக கூட இருக்கலாம். அதுவும் சொல்றேன், ஜாதகத்தை மூலமா பாருங்க. ஏன்னா இது ஒரு ஃபோர்காஸ்ட். இது வந்து இப்படி இருக்கும் பாருங்க. அழகான கிளைமேட்டுங்க, அருமையான காற்று. ஏன்னா நான்லாம் கோயம்புத்தூர் ஈரோட்டில் பிறந்து வளர்ந்தவன். ஊட்டி அடிக்கடி போயிருக்கேன். ஊட்டியில் இருக்கிற மாதிரி மழை இப்பொழுது சிங்கப்பூர்ல இப்போ எக்ஸ்ட்ரானரி சிச்சுவேஷன். இதெல்லாம் இதுதான் இந்த ராசி பலன். அப்போ உங்களுடைய கிளைமேட் நல்லா இருக்குது, பயன்படுத்திக்கிங்க. நான் சொல்றேன், பயன்படுத்திக்கிற ஜாதகத்தில் என்ன யோகம் இருக்குன்னு பாரு. ஜாதகம் நன்றாகுதுன்னா அடி பின்னி பெடல் எடுத்து நீங்க மேலே வரலாம். அது மாதிரி முயற்சி பண்ணி வெற்றி அடைய வேண்டிய ஒரு அருமையான 4.5 மாதங்கள் தான் இது. ஆனா சின்ன சின்ன ஏரர்கள் இருக்கத்தான் செய்யும், ஜமாளிச்சுக்கோங்க. இப்போ அடுத்த பாயிண்ட்டுக்கு போறேன். 28 நவம்பர் 2025 வக்கர நிவர்த்தி ஆயாச்சு. அதுல இருந்து உங்களுக்கு 27 ஜூலை 2026 8 மாத காலங்கள் 241 நாட்கள் அப்படியே நேர்கதியில போறார் சனி. எக்ஸ்ட்ராடினரி. அது குரு சாரத்துல 53 நாட்கள் ராயல். உத்திரட்டாதி நட்சத்திரத்துல சனி தன் சொந்த நட்சத்திரத்தில் த கிரேட்டஸ்ட். ரேவதி நட்சத்திரத்தில் 1-2 பாசாரம் 70 நாட்கள் த கிரேட்டஸ்ட். அவ்வளவுதான். அப்ப இந்த 241 நாட்கள் திரும்ப தொட்டதெல்லாம் தொடங்குது. ஜெயிக்கிறீங்க, வெற்றி அடைகிறீங்க. லைஃப்ல எதை நினைச்சாலும் சாதிக்கலாம். ரொம்ப தெனா விட்டா போயிடாதீங்க. கர்வம் வந்துட வேண்டாம். யாரையும் அவமானப்படுத்திடாதீங்க. ஏன்னா பொதுவா நம்ம யாராச்சும் நல்ல நேரத்தில் இருக்கிற பொழுது அவமானப்படுத்திட்டோம்னா எது விதைக்கிறோம் அது முளைக்கும். விட்ட சொல்லும் விடுவித்த அம்பு. விட்ட சொல் நம்ம ஒரு சொல்ல சொல்லிட்டோம். விடுவித்த அம்பு, ஒரு அம்பை கையில இருந்து விட்டுட்டோம், அது இலக்கை சென்று சேரும். அது யாருனாலும் தடுக்க முடியாது. இப்ப அம்பை விட்டுட்டு உங்களால பிடிக்க முடியுமா? வார்த்தை விட்டா அப்படித்தான். நீங்க வார்த்தை விட்டு அடுத்தவங்களை நோகடிச்சிட்டீங்கன்னா அந்த வார்த்தையை நீங்க காதுல கேட்க வேண்டி வரும், இன்னும் மோசமாக. ஸோ அதனால யாரையும் டார்ச்சர் பண்ணாம ஹாப்பியா என்ஜாய் இருங்க. சொத்து விருத்தில இவ்வளவுதான் இல்ல, த்ரூஅவுட் தி வேர்ல்டு சாதிக்கலாம். இல்லைங்க நான் பள்ளி பாலத்தில் இருக்கிறேன், நான் கஷ்டப்பட்டு இருக்கிறேன், நான் வந்து நூல் மில்லில் வேலை செஞ்சுட்டு இருக்கிறேன், நான் பவர்லூம் பட்டறையில் இருக்கிறேன்னாங்க. நானெல்லாம் பொறி அடுப்புல வெந்திருக்கேன், கருகி இருக்கேன், பொறி வித்திருக்கேன், பட்டாத கூட விட்டுருக்கேன், குச்சி நெட்டி இருக்கேன், எல்லா வேலையும் செஞ்சிருக்கேன். மனம் இருந்தால் மார்க்க பந்து. சரி, மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு. முயற்சித்தால் எல்லாம் கிடைக்கும். முயற்சிப்போ, நம்புங்க. எப்படி நம்பிட்டு இருக்குது? நான் ஒரு ஐடியா சொல்லட்டுங்களா? உங்களுக்கு மனைவி இருப்பாங்கல்ல, சந்தோஷமா இருங்க. மனைவியோட குழந்தைங்க இருக்காங்கல்ல, ஒற்றுமையா இருங்க. மனைவியோட ஒற்றுமையா சந்தோஷமா இருக்கிறவன் ஜெயிச்சே தருவாங்க. வெற்றியின் ரகசியம் உங்க பொண்டாட்டிட்டு தான் இருக்குது. பொண்டாட்டிட்ட சொல்லுங்க, எனக்கு அன்பு கொடு, எனக்கு பாசம் கொடு, எனக்கு இன்பம் கொடு, நம்ம சந்தோஷமா இருக்கல ஒரு 6 மாசத்துக்கு. பண்டிட் சொல்றாரு ஜெயிச்சிருவோன்ட்டு. மாலை 6 மணிக்கு பிறகு யாரெல்லாம் நிம்மதியா இருக்கானோ அவெல்லாம் ஜெயிச்சிருவான். உலகார மொல்ல மாதிரி முடிச்சவைக்கு முட்டாளு எல்லாம் ராத்திரி நேரத்தில் நல்லா இருக்கான், அவன் ஜெயிக்கிறான். நீங்களுமே நல்லா இருங்க, ஜெயிச்சிடலாம். ஏழை பணக்காரனா ஆயிடலாம். இதான் டாக்டிக்ஸ். இன்னும் தெரிஞ்சுக்கணும், எனக்கு மெயில் போடுங்க, நான் சொல்லி கொடுக்குறேன். எல்லாமே வாழ்வியல்ங்கிறது ஒரு கலை விருது. அதனால நான் மென்டர் போட்டுக்கிறேன். என்னோட விசிட்டிங் கார்டில் நான் மென்டர்னு போறேன். எப்படி வாழ்றதுன்னு கற்றுக் கொடுக்குறேன். ஸோ எளிதாக ஜெயிக்கலாம். சரிங்களா? இப்போ அடுத்த பாயிண்ட்டுக்கு போறேன். அப்போ இந்த 8 மாதங்கள்ல பயணங்கள் வெற்றி, இடமாறுதல் அருமை, சொத்து விருத்தி, சுக விருத்தி, கடன் அழியுது, கடன் கொடுக்கலாம், கடன் மூலமாக பெரிய தொழிலை உருவாக்கலாம், திருமண காரியங்கள், சுபகாரியங்கள், நீண்ட காலம் வாழ்றதுக்கான உங்களுடைய உடல் உறுதி, மன உறுதி கிடைக்குது. அப்பாவளியாது நல்ல மரியாதை, கிரேட்னஸ், தொழில் விருத்தி, தொழில் லாபம், மழை போல் தொழில் லாபம், மிகப்பெரிய தொழில் லாபம் உங்களுக்கு காத்துட்டு. அந்நிய தேச பயணங்கள்,
அதை சொல்ல வந்தபோது தான் நான் திடீர்னு ஏழைகளுக்கு போயிட்டேன். ஏன்னா நிறைய பேர் என்னோட ஜாதகத்தில் ஒன்றுமே இல்லைங்க, ஜோசியார் சொல்லிட்டாரு, ஒன்றுமே எல்லாம் படம் போயிட்டு போதுங்க. இருக்கிறத ரசிங்க, எதை ரசித்தாலும் அது அதிகமாகும். நீங்கள் கோயிலில் போய் ராஜ அலங்காரம் முருகரை ரசிங்க, நல்ல பூலெல்லாம் அலங்காரம் வச்சிருக்கிற லட்சுமியை ரசிங்க. ரசிச்சிங்கன்னா என்ன ஆகும்? எதை ரசிக்கிறீங்களோ அது உங்களுக்கு கிடைக்கும். இப்போ பக்கத்தில் ஒரு கார் வந்து நிற்கிச்சுங்க, அந்த காரை ரசிங்க, உங்களுக்கு அந்த கார் கிடைக்கலாம். அந்த மாதிரி கார் மாதிரி ஏதாச்சும் உங்களுக்கு கிடைக்கலாம். ரசிக்க பழகுங்கள். காமெடி சினிமா பார்த்துட்டு சிரின்னு சரிங்க. கடவுள் இருக்கிறாரோ இல்லையோ, வடிவேல் இருக்காருங்க. வடிவேல் கண் கண்ட தெய்வம் நம்மளுக்கு எல்லாம். ஏன்னா அவர் அந்த காமெடியை பார்த்து எத்தனை சிரிச்சிருக்கிறோம். அந்த மகிழ்ச்சியை நம்ம பூமியில விதைச்சிருக்கிறோம். எதை விதைக்கிறீங்களோ அது முளைக்கும். அதுவும் மனபூமி இருக்குதே, மகிழ்ச்சி விதைக்கிறீங்கள, அது மகிழ்ச்சியா முளைக்காது, மகிழ்ச்சியாவும் முளைக்கும். பணமா முளைக்கலாம், காரா முளைக்கலாம், மனைவியா முளைக்கலாம், குழந்தையா முளைக்கலாம், வேலையா முளைக்கலாம், பிசினஸா முளைக்கலாம். மகிழ்ச்சி இல்லாமல், பாருங்க கிவிலி சொல்லுது, மகிழ்ச்சி இல்லாமல் ஜெயிக்க முடியாது. நான் மகிழ்ச்சி அடைய மாட்டேன், திட்டிகிட்டே தான் இருப்பேன், திட்டிகிட்டே இருங்க. நான் தான் அப்ளை சொன்ன பாருங்க, நம்ம யாரை பார்த்து என்ன சொல்லமோ அது நமக்கு நடக்கும். ஸோ மகர ராசிக்காரர்கள் மகிழ்ச்சியா இருந்தா வானமே இல்லை. ஒரு எக்ஸ்ட்ராடினரி லைஃபுக்குள்ளார நீங்க இந்த 8 மாதத்துல போறீங்க. இப்போ அடுத்தது வந்து சனி வக்கரமாகிறார். வக்கரமாகிற தேதி 27 ஜூலை 2026. அதிலிருந்து உங்களுக்கு 11 டிசம்பர் 2026 வரைக்கும் சனி வந்து வக்கரமா இருக்கார். இந்த காலகட்டம் 137 நாட்கள், 4.5 மாதங்கள். இன்னொரு ரிப்பீட் பண்றேன், 27 ஜூலை 2026 11 டிசம்பர் 2026 நெக்ஸ்ட் இயர் 2ல். இந்த 4.5 மாதங்கள் எப்படி இருக்குன்னு சொல்றதுக்கு முன்னால என்னோட யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கங்க, நோட்டிஃபிகேஷன் போங்க, ஆல் நோட்டிஃபிகேஷன் கொடுங்க. எனது அனைத்து வீடியோக்களும் வந்து சேரட்டும். பிரதர் ஜாதகம்லாம் ஈஸி பிரதர், ஜோசியத்தெல்லாம் பெருசெல்லாம் கற்றுக்க முடியாதுங்க. யாரும் ஜோசியத்தில் மேதையெல்லாம் ஆக முடியாது, ஜோதிட ரத்தனா பூசணம்லாம் போட்டுக்க முடியாது. ஏன்னா நான் சரஸ்வதி மகால் லைப்ரரிக்குள்ளார நிறைய புழங்கி இருக்கேன் தஞ்சாவூரில். அந்த லைப்ரரியில் லட்சக்கணக்கான ஓலைச்சுவடிகள் இன்னும் டிரான்ஸ்லேட் செய்யப்படாதது இருக்குது. அதில் ஒரு 70-80% ஜோசிய ஓலைச்சுவடிகள், பழைய சித்தாந்த ஓலைச்சுவடிகள். அதை எடுத்து டிரான்ஸ்லேட் பண்ணா ஒரு 5 அல்லது 10 ஓலைச்சுவடி எடுத்தீங்கனாலே 200 பக்கம் புக்கா மாறும். அப்போ சரஸ்வதி மகால் இருக்கக்கூடிய அந்த லீவ்ஸை, பனை ஓலைகளை எடுத்து நீங்க ஜோசியமா மாத்தினீங்கன்னா, ஜோசி புக்கா ஒரு 1000 புத்தகமா மாத்தலாம் குறைஞ்சது. படிக்கவே முடியாது பிரதர். அந்த மாதிரி எத்தனையோ லைப்ரரிஸ் இருக்கு, எத்தனையோ ஜோசியத்தில் தெரிந்து கொள்ள வேண்டியிருக்குது. என்னையெல்லாம் கேட்டீங்கன்னா நான் ஒரு 7-8% ஜோசியார் கூட கிடையாது. அப்போ எப்படி ஜோசியம் பார்க்கறனா, எனக்கு ஒரு நம்பிக்கை, எனக்கு ஒரு மன தெளிவு, என் தெளிவில் அது தோணுது நடக்கும்ட்டு, அதனால அது நடக்குது. என்னை ஒரு ஹோட்டல் கடைக்காரனோட எனக்கு போய் கம்பேர் பண்ணிங்கன்னாங்க, எங்கிட்ட அரிசி மாவு தான் இருக்குது, கடலை சட்னி தான் இருக்குது, நிறைய இருக்குது. நிறைய அரிசி மாவில் தோசையும் இட்லியும் சுட்டு அருமையான நடக்கலை சட்னி உங்களுக்கு வச்சு கொடுத்துங்க, புளி சட்னி நடக்க சொல்லி வச்சு கொடுத்து உங்கள் பசியை ஆற்றிடுவேன். உங்களுடைய சந்தேகத்தை என்னுடைய குட்டி அறிவுனாலே என்னால் தெளிவுபடுத்த முடியும். இவ்வளோதான். அப்போ இந்த மாதிரி நல்ல விஷயங்கள், ஜோதிட விஷயங்கள் உங்களுக்கு எங்கிட்ட வந்து சேரும். சித்தாந்தத்தில் நம்ம வேற லெவலுங்க. நீங்கள் அந்த காலத்தில் வாழ்ந்தவங்க மட்டும்தான் பெரிய அறிவாளிகள், நமக்குலாம் அறிவியலின்னு முதல்ல நீங்கள் நினைக்காதீங்க. பெரியார் த கிரேட்டஸ்ட் ஜீனியஸ் இந்த வேர்ல்டு, அது உண்மை. நம்ம வாழ்க்கையில் காப்பாற்றி கொடுத்துட்டார். நான்லாம் படிச்சுட்டேன், நல்லா இருக்கேன், தேங்க் டு ஹிம். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் இக வாழ்க்கையில் எனக்கு நிறைய விஷயங்கள் தெரியும். எங்கூட பழகிற எல்லாரும் நிம்மதியாக இருக்காங்க. நாளைக்கு செத்து போயிருங்கிற நிலைமையில் இருந்த ஒரு 1000 பேர்த்தையே நான் காப்பாற்றிருக்கேன். ஏன் நானே செத்து போக வேண்டியவன் போன வருஷம். இன்னைக்கு பியூட்டிஃபுல்லாக உங்களுக்கு உட்காந்துட்டு நான் டார்க் கலர் டிஷர்ட் போட்டு உட்காந்துட்டு க்ளீனாக உங்கள்கிட்ட சனி பயிற்சி பலன் சொல்லிட்டு இருக்கேன். எளிது சார் வாழ்க்கை. மனதை தயார்படுத்தணும். உங்கள் மனதை என்னால் ஜோசியம் பார்த்தோ தியானம் கற்றுக் கொடுத்தோ தயார்படுத்த முடியும். அதனால என்னோட டிராவல் பண்ணணும் போல இது அருமையாக இருக்குது. வக்கர சனி பலனுக்கு போயிடலாம். அதான் 27 ஜூலை 2026 நம்ம 11 டிசம்பர் 2026 பற்றி பேசிகிட்டு இருந்தோம். குறுக்கு நிறைய சித்தாந்தங்கள் அது இதுன்னு நம்ம போயிட்டோம். இதனுடைய பலன் என்னன்னு கேட்டீங்கன்னாங்க, லைஃப் வந்து லைட்டாக ஜிக்ஜாக்காக இருக்கும். என்ன காரணம் என்னென்னா, 3ஆம் வீட்டில் சனி வக்கரம் அடையக்கூடாது. இதே காலகட்டத்தில் உங்களுக்கு வந்து குரு வந்து அப்படியே சிம்மராசிக்கெல்லாம் போய் திரும்பி வக்கரத்தில் திரும்பி வந்து அந்த மாதிரி அங்கே இருக்காரு. அதில் ஒன்றும் பெருசாக நன்மையும் இல்லை தீமையும் இல்லை. நம்மளுக்கு இப்போ 2ஆம் வீட்டில் ராகு இருக்காரு, அது கோடீஸ்வர யோகத்தை அவர் கன்டினியூ பண்ணிட்டு இருக்காரு. அப்போ இது என்ன அர்த்தத்தில் இது எடுத்துகிட்டு போகிறோம்னா, செல்வம் செல்வாக்கு அந்தஸ்து மரியாதை அருமையா இருக்கு. பொருளாதார விருத்திக்கு எந்த கவலையும் இல்லை. பேச்சுவார்த்தை நன்றாக இருக்குது. எடுக்கிற முடியல ஜெயிக்கிறீங்க. எந்த இடத்துல இடிக்கும்னா, இந்த வாரம் நடக்குது அடுத்த வாரம் நடக்கும், இந்த மாதம் நடக்குது அடுத்த மாதம் நடக்கும். பார்ட்டாக பணம் வரலாம். முக்கியமான ஒரு ஆளை போய் பார்க்குற அந்த இடத்துல அவர் இல்லாமல் இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு சின்ன வருத்தங்கள், தாமதங்கள், கவலைகள் உங்களுக்கு வந்து போகலாம் இந்த 4.5 மாதத்தில். அதை தவிர அந்தஸ்துக்கோ மரியாதைக்கு எந்த கவலையும் இல்லை. சாப்பாடு, தூக்கும், துணிமணி, வண்டி வாகனத்தில் கொஞ்சம் கொஞ்சம் கவலை ஏற்படலாம். ஆனால் அதில் எந்த தவறுமே இல்லை. ஒரு தொழில் நீங்கள் கவலைப்பட வேண்டாம், அது நல்லா தான் போகுது. பெயர் புகழ் மரியாதை ஆஸ் யூஷுவல். திருமண காரியங்களோ சுப காரியங்களோ தள்ளி போகலாம், தாமதமாகலாம். ஆனால் அதுவும் தவறு இல்லை. தாமதமானாலும் அது சரியாக நடக்கும். கடன் வாங்கலாம், கடன் கொடுக்கலாம், எந்த ரிஸ்க் வேணாலும் எடுக்கலாம், அது எந்த தப்பும் இல்லை. இல்லற வாழ்க்கையில் பெரிய குறையில்லை. நண்பர்கள், கூட்டாளிகள் சரியா தான் போயிட்டு இருக்குது. நீண்டகால வாழ்க்கைக்கான விஷயங்கள், பல விஷயங்கள் நல்லா நடக்குது, ஒன்றும் குறையில்லை. அப்பா வழி ஆதி இட்ஸ் ஃபைன், குட் எனஃப். தொழில் விருத்தி, தொழில் லாபம் பெருசா இல்லை. ஆனால் ஏற்கனவே நம்மளுக்கு போன 8 மாதத்தில் 28 நவம்பர்லேருந்துங்க 27 ஜூலை 28 நவம்பர் 2025, இந்த 2025 நவம்பர் 28 2026 ஜூலை 27 வரைக்கும் என்ன பலன் வந்துச்சோ அந்த பலனில் ஒரு 75% அடையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த 4.5 மாதத்தில். அப்போ என்ன அர்த்தம், ஒரு வேகமாக போயிட்டு இருக்கிற காரு
கொஞ்சம் ஸ்லோவாக போகுது, அவ்வளோதான். இப்போ நீங்கள் திருச்செந்தூர் முருகனை பார்க்குற போகிறீங்கன்னா மழை பெஞ்சிட்டு இருக்கலாம், ரோடு ஜிக்ஜாகாக இருக்கும், ஆனால் கோயிலுக்கு போய் சேர்ந்துக்கலாம். அப்போ இந்த 4.5 மாதங்கள் கொஞ்சம் நிம்மதி கம்மியாக இருக்குது, சுகம் கம்மியாக இருக்குது, கொஞ்சம் அதிகமாக நம்ம பாடுபட வேண்டியிருக்குது, அதிகமாக அலைய வேண்டியிருக்குது. ஆனால் நீங்கள் ஜெயிக்கிறீங்க. இதுதான் இந்த 4.5 மாதங்கள். அப்போ இந்த 4.5 மாதங்கள் போன 8 மாதம் மாதிரியே நீங்கள் நினைச்சா எடுத்துகிட்டு போயிடலாம். அதுதான் நீங்கள் செய்ய வேண்டிய முக்கியமான காரியம். நீங்கள் நினைச்சு அந்த விஷயத்தை எடுத்துட்டு போங்க. இப்போ நான் அடுத்த பாயிண்ட்டுக்கு வரேன். இப்போ அடுத்த பாயிண்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா நண்பர்களே, நம்மளுக்கு 11 டிசம்பர் 2026 வக்கர நிவர்த்தி அடைஞ்சாச்சு. அடுத்த வருஷம் 11 டிசம்பர் 2026 வக்கர நிவர்த்தி அடைஞ்சு 6 மாத காலங்கள் 3 ஜூன் 2027 வரைக்கும் 177 நாட்கள் 74 நாட்களுக்கு சனி நேர் கதியில போய் உங்களுக்கு சுகஸ்தானத்தில் சனி நீசம் அடைஞ்சிருவார். இந்த 6 மாசத்தை நீங்க கண்டிப்பா பயன்படுத்திக்கணும். நான் எதற்காக சொல்றேன்னா, சுகஸ்தானத்தில் சனி நீசம் அடையாது பெரிய தப்பு இல்லை, பயப்படாதீங்க. காரணம் அங்க கேது நட்சத்திரம், கேது சனிக்கு ஃப்ரெண்டு, அது அஸ்வின் நட்சத்திரம். அப்புறம் சுக்கன் நட்சத்திரம், சுக்கன் உங்களுடைய மகர ராசிக்கு 5க்கும் 10க்கு அதிபதி, அதுல ஒன்றும் பெரிய குறையில்லை. சூரிய நட்சத்திரத்தில் உங்களை அடிப்பார் கடைசி ஒரு பாதசாரத்தில். எனிவே நீசம் அடையக்கூடாது. ஸோ அதனால அப்போ கொஞ்சம் பார்த்து நீங்கள் லைஃப் எடுத்துகிட்டு போகணும். இந்த 2.5 வருஷம் கண்ணை மூடிட்டு அடித்து ஒரு 10-15 வருஷம் வாழ்க்கையை நீங்கள் குறைஞ்ச அடையணும். அப்போது இந்த 6 மாதங்கள் 3ஆம் வீட்டில் சனி முடிய போகிற 6 மாதங்கள் கோல்டன் ஜூப்ளி 6 months ஆஃப் யுவர் லைஃப். இந்த கோல்டன் ஜூப்ளி 6 months ஆஃப் யுவர் லைஃப்பில் சனியுடைய நட்சத்திரத்தில் 59 நாட்கள் உத்தட்டாதியில், அது 11 டிசம்பர் டு உங்களுக்கு பிப்ரவரி 8, 2027, 11 டிசம்பர் 26 டு பிப்ரவரி 8, 2027 59 நாட்கள். 2027 பிப்ரவரி 8 டு ஜூன் 3க்கு ஒரு 115 நாட்கள், கிட்டத்தட்ட 4 மாதம். அப்போ இந்த 6 மாத காலங்கள் என்ன முடிவு எடுத்தாலும் ஜெயிச்சுக்கலாம், எந்த ரிஸ்க் எடுத்தாலும் ஜெயிக்கலாம். ஆனால் ஜாதகத்தை பார்த்துக்கங்க, எந்த ரிஸ்க் எடுத்தாலும் ஜெயிக்கலாம். நான் இதனால தான் இப்போ நான் சொல்ல விரும்புகிறேன் என்னன்னா, இது ஒரு பொது பலன். மகர ராசியில் நல்லவன் இருப்பான், கெட்டவன் இருப்பான், முட்டாள் இருப்பான், அறிவாளி இருப்பான், புத்திசாலி இருப்பான், கடின உழைப்பாளி இருப்பான், சோம்பேறி இருப்பான், கருப்பா இருப்பான், ஜெவப்பா இருப்பான், கூளையா இருப்பான், வளர்த்தியா இருப்பான். இதெல்லாம் எல்லாத்துக்கும் பொதுவான ஒரு பலன். உங்க ஜாதகத்தில் என்ன இருக்குன்னு பாருங்க. உங்க ஜாதகத்தில் 50% இருந்தா கூட நீங்க ஒரு 500% ட்ரை பண்ணுங்கிற பெரிய வெற்றி அடையலாம் நான் சொல்றேன். அப்போ உங்க ஜாதகத்தை பார்த்துட்டு முடிவு பண்ணுங்க. நல்ல அஸ்ட்ராலஜர் கிடைக்கலையா, நீங்க எனக்கு மேல் பண்ணுங்க, நான் கைட் பண்றேன். அது மட்டும் இல்லாம நம்ம ஒரு மெடிடேஷன் கற்றுக் கொடுக்குறோம். திருப்பதி பாலாஜி கும்பிட்றது, அளவில் தாயாரை மெயினாக வச்சுட்டு இந்த தியானத்தை நம்ம செய்கிறோம். இந்த தியானத்தின் மூலமாக ஒரே ஒரு இடத்துல 5 மடங்கு அடையலாம் ஒரே வருஷத்தில். அது மட்டும் இல்லாமல் உங்கள் மனசை 100 மடங்கு தெளிவாக உறுதியாக ஆக்கிறவங்க ஒரே மாதத்தில். ஸோ ஒரு எக்ஸ்ட்ராடினரி கம்ப்ளீட் மேனாக உங்களை என்னால் மாற்ற முடியும். தியானத்தை சொல்லிக் கொடுத்து நிறைய பேருக்கு கற்றுக் கொடுத்துட்டு இருக்கிறேன். நீங்களும் கம்பைன் ஆகிக்கலாம். ஏன்னா மகர ராசிக்கு இதெல்லாம் ஒரு கிஃப்டட் டைம். இது ஒரு எக்ஸ்ட்ரா குவாலிஃபிகேஷன். இதுதான் குவாலிஃபிகேஷனே. நான் பாருங்க தெனா விட்டா உட்காந்து பேசிட்டு இருக்கேன். ஒரு வருஷத்துக்கு முன்னால் நாளா எங்க இருந்துனே தெரியாது, என்ன ஆனன்னு தெரியாது, திரும்பி வரக்கான எந்த வாய்ப்பும் கிடையாது. நோ சான்ஸ் அட் ஆல் டு சர்வை. ஆனால் தியானம் என்னை காப்பாத்துச்சு, என்னை மீண்டு கொண்டு வந்துச்சு. என்னுடைய தெய்வ பக்தி என்னை காப்பாச்சு, என்னுடைய கர்மா நல்லது செஞ்ச பாருங்க அது என்னை காப்பாச்சு. ஆகவே நம்ம இதெல்லாம் ஒரு பெரிய ஒரு அசட். தியானம் கற்றுக்கிறதுல அவங்க மனைவிக்கு நீங்கள் கற்றுக் கொடுத்துடலாம், உங்கள் குழந்தைகளை கற்றுக் கொடுத்துக்கலாம். பரம்பரையாக நீங்கள் நிம்மதியாக இருக்கலாம் இந்த தியானத்தை கற்றுட்டு. ஸோ உங்களுக்கு இஷ்டம் இருந்துச்சுன்னா நீங்கள் மெடிடேஷனை கற்றுக்கலாம். ஜாதகத்தை பார்ப்போம், ஒரே வாரத்தில் ஜாதகத்தை பார்த்துடலாம். நீங்கள் எனக்கு மெயில் கொடுத்தீங்கன்னா வித்தின் வீக்கில் ஜாதகத்தை பார்த்து பிளான் பண்ணி அடி பட்டாசுகளப்போ என்னோட கம்யூனிகேட் பண்ணுங்க. ஏன்னா இந்த 6 மாதத்தில் பொருளாதார விருத்தி, ஆமாம், வண்டி வாகனம் கிரேட், சொத்து விருத்தி கிரேட், இடம் மாறிக்கலாம், மாறுறீங்க. அப்புறம் வேற நாடுகள வாழ்க்கை, வேற கலாச்சாரம், சுப விருத்திகள், சுப செலவுகள், சொத்து விருத்தி, குழந்தைகளுக்கு நல்லா இருக்குது, படிப்புக்கு நல்லா இருக்குது, வாழ்க்கைக்கு நன்றாக இருக்குது. அது மட்டும் இல்லாம இப்போ தொழிலையும் தொழில் லாபத்திலையும் இந்த 6 மாதத்துல ஒரு 4-5 வருட வழக்கை கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஏன்னா குருட்டுத்தனமா என்ன செஞ்சாலும் சரியா நடக்கும். முட்டாள்தனமா நம்புங்க. எத்தனை முட்டாள் பெரும் பணக்காரனா இருக்கா நான் பார்த்துட்டு தான் இருக்கேன், பழகிட்டு தான் இருக்கேன். அந்த முட்டாள் தைரியசாலியா இருப்பான், தன்னம்பிக்கையோட இருப்பான், சந்தோஷமா இருப்பான். அதெல்லாம் முட்டாள் நம்பர் 1 ஆயிடுறான். அறிவுள்ளவன், படித்தவன், புத்திசாலி, MBA பண்ணவன், இவனுக்கு தைரியம் இருக்காது, கோழையாக இருப்பான், சந்தோஷமாக இருக்க மாட்டான். அவங்ககிட்ட போய் சம்பளம் வாங்கிட்டு இருப்பான் முட்டாள்கிட்ட. அப்போது நம்மளுக்கு தேவை தைரியம், மன தெளிவு, நம்பிக்கை, மகிழ்ச்சி, நிம்மதியாக இருக்கிறது. ஜெயிச்சாச்சு. ஸோ இந்த மாதிரி நல் வழிகாட்டுதல் வேணால் என்னை கான்டாக்ட் பண்ணுங்கள், நம்ம ஜெயிச்சுக்கலாம். ஆகவே கண்ணை மூடிட்டு ஜெயிக்க வேண்டிய ஒரு 6 மாதம் தான் இந்த 6 மாதம். உங்களுக்கு உங்களுடைய அஸ்ட்ராலஜர் கைட் பண்ணினா மெயில் பண்ணுங்கள், நான் கைட் பண்ணுறேன். பியூட்டிஃபுல்லாக ட்ராவல் பண்ணலாம். நன்றி. நம்மள கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும். மற்ற மகர ராசிக்கார நண்பர்களுக்கு இதை நீங்கள் ஃபார்வர்ட் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் இருந்தாங்கன்னா இதுதான் வாய்ப்பு. இந்த 2.5 வருஷத்தை விட்டுட்டிங்கன்னா இதே மாதிரி நல்ல காலம் வரும்னு சொல்ல முடியாது. ஸோ பயன்படுத்திக் கொள்ள வேண்டிய அருமையான கால நம்பர்களை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நன்றி 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 நன்றி.